மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வருது, என்ஆர்ஐஸ்ட்டு என்ன ரெஸ்பான்ஸ் வருது. அதனால் என்ஆர்ஐஸ்க்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கிறது ஒரு கோரிக்கையாக இருக்குது. முக்கால்வாசி கேள்வி என்ஆர்ஐஸ் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி. என்ஆர்ஐஸில் 2 டைப் இருப்பாங்க. சில பேர் ஃபாரின்லேயே செட்டில் ஆகிட்டு இந்தியாவுக்கே திரும்பி வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறவங்க. இன்னொன்று கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கான், இல்லை அமெரிக்காவோ யூரோப்லேயோ ஷார்ட் டேர்முக்கு போனவங்க நிச்சயமாக நான் திரும்பி வந்துடுவேன்னு சொல்கிறவங்க. இந்த 2 பேர் கேட்டகரியிலையுமே இந்த பாண்ட்ஸு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதை 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யார் திரும்பி வரப்போகிறாங்களோ அவங்கள எடுத்துப்போம். அவங்க இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க, கோல்டும் ரியல் எஸ்டேட்லேயும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இனிமேல் இந்தியாவில் ரியல் எஸ்டேட் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் வாடகை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் 1 or 2% தான் ப்ராப்பர்ட்டி இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன். இந்தியாவில் இனிமேல் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே ஏறாது. ஏன் ஏறாதுன்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எடுத்துக்கோங்க. மெட்ராஸ்லேயே நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா அது 25,000 ரூபாய்க்கு மேலே வாடகை போகாது. அப்போ 25,000 ரூபா வாடகைனா ஒரு வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா தான் ரிட்டர்னு. அப்போ 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 3% தான் ரிட்டர்ன் வரும்னா, இதுக்கு மேலே அந்த 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி 2 கோடி ரூபா ஆகாது. இந்த 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி 2 கோடி ரூபா ஆகணும்னா உங்களுக்கு 10% ரிட்டர்ன். இந்த 1 கோடிக்கு 10% ரிட்டர்ன் நீங்கள் 10 லட்ச ரூபா வாடகை வருதுன்னா தான் அது ஆட்டோமேட்டிக்காக 10லேருந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் வாடகை வருதான் அது 2 கோடிக்கு போகும். அப்போ 2 கோடிக்கு 10 லட்சமோ இல்லை 12 லட்சமோ வந்ததுன்னா 5லேருந்து 6% ரிட்டர்ன் ஆகும். அதனால் இன்றைக்கி நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்து 3 லட்ச ரூபா வாடகை வாங்குகிற ப்ராப்பர்ட்டி பெருசாக கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்காது. அதே மாதிரி சும்மா நீங்கள் நிலத்தில் போட்டால் நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ராப்பர்ட்டி லேண்டு வாங்கிட்டோன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு. போக போக லேண்டோட தேவை இன்னும் கம்மியாகிடுங்க. ஏன்னா இப்போ ரீட்டெயிலில் ஷோரூம் போட்டு வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது. முக்கால்வாசி பேர் இன்றைக்கி அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாம் ஆன்லைனில் தான் எல்லா ப்ராப்பர்ட்டியும் வாங்குகிறாங்க. அதே மாதிரி கிராசரி கூட மெதுவாக ஆன்லைனுக்கு நகர்ந்துருங்க. ஆன்லைன் வர்த்தகம் ஏற ஏற உங்களுக்கு கமர்ஷியல் ஸ்பேஸ் குறைஞ்சிட்டே போகும். டிராஃபிக் ரொம்ப இருக்கிறதுனால பெரிய பெரிய ஐடி கம்பெனிலாம் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்டை இன்னும் பெருசாக்கிட்டே போவாங்க. கனெக்டிவிட்டியும் இன்டர்நெட்டும் இம்ப்ரூவ் ஆக மோர் பீப்புள் வில் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதனால் பெருசாக ஒரு சிட்டி ப்ராடாக ஸ்ப்ரெட் ஆகுங்கிற ஹோப்பு எனக்கு இல்லை. இன்னொன்று டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் ஆக இப்போ புதுசாக விட்ட ரயில் ட்ரெயின் 160 கிலோமீட்டர் ஒரு ஹவருக்கு போகும், இல்லை 100 கிலோமீட்டர் ஒரு ஹவருக்கு போகும்னா இன்னொரு 10 வருஷத்தில் இங்கேருந்து விழுப்புரம் 1 ஹவரில் போயிடுங்க. ஸோ மெட்ராஸ்லேருந்து விழுப்புரம் வரைக்கும் இப்போ டெவலப் ஆகிடுச்சுன்னா பெருசாக ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் ஒரு பூம் வருங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அதனால் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய ரிட்டர்ன் கொடுக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, என்ஆர்ஐ அக்கௌண்ட்டு மூலமாக இந்த பாண்டோ என்சிடியோ வாங்கினீங்கன்னா 10லேருந்து 12% வரைக்கும் இன்றைக்கி ரிட்டர்ன் கிடைக்கிது. கொஞ்சம் குறைஞ்சி அது 9% வரைக்கும் குறையலாம். அந்த 9லேருந்து 12% இருந்ததுன்னா நீங்கள் நியர்லி 1 கோடி ரூபாய்க்கு பாண்டை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபாய் இன்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் உங்களோட ஃபேமிலி லிவிங் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மீதி இருக்கிற நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் உங்களுக்கு மேலே கம்மியாக இருக்கும். 2வது கேட்டகரி நான் இந்தியா விட்டு திரும்பி வரப்போகிறது இல்லைங்க, நான் இந்தியாவிலேருந்தே இருக்க போகிறேன், நான் இந்தியாவுக்கு திரும்பி வரல, நான் அமெரிக்காலேயே செட்டில் ஆகிட போகிறேன், இங்கிலாண்ட்லேயே செட்டில் ஆகிட போகிறேன், யூரோப்லேயே எங்கேயோ செட்டில் ஆக போகிற பார்ட்டிங்களுக்கு ஒன்று கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவிலேருந்து முந்த மாதிரி பணம் எடுக்க முடியாதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்தியாவிலேருந்து லீகலாகவே இந்தியன் சிட்டிசனே ஒரு வருஷத்துக்கு $2 லட்சம் வெளில எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 கேன் டேக் அவுட் $1 million எவ்ரி இயர். அதனால் நீங்கள் தைரியமாக பாண்டை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11% ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்கள் அடுத்தது என்ன சொல்லுவீங்க, சார் எங்களுக்கு ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும்னு. ஆவரேஜாக ருப்பி ஒரு வருஷத்துக்கு 2லேருந்து 3% வரைக்கும் டிப்ரிஷியேட் ஆகும். நீங்கள் 3% டிப்ரிசியேஷன் வச்சா கூட 11%ல் 3% போச்சுன்னா 8% உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அந்த 8% ரிட்டர்ன் அமெரிக்காலேயோ இங்கிலாண்ட்லேயோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் கிடைக்காது. நீங்கள் எப்போ வேணாலும் பாண்டை விற்றுட்டு திரும்பி பணத்தை அமெரிக்காவுக்கோ இங்கிலாண்டுக்கோ எடுத்துகிட்டு போகலாம். அதனால் நீங்கள் துபாயிலையோ அமெரிக்காவிலேருந்து திரும்பி வரப்போகிறேன்னாலும் பாண்டு என்சிடி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி. இல்லை நீங்கள் அமெரிக்காலேயே செட்டில் ஆக போகிறேன் திரும்பி வரப்போகிறது இல்லைனாலும் அந்த 11% மைனஸ் டிப்ரிசியேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ரிட்டர்ன். அதனால் என்ஆர்ஐஸுங்கிறவங்க டெஃபினட்டாக இந்த பாண்ட்லேயும் என்சிடியிலும் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க.
நன்றி, வணக்கம்.